வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 1/1/2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் மார்கழி 17ஆம் நாள். இன்று வியாழன்கிழமை. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிவரும் காலங்கள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமையட்டும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கமும் அழகாக ஒளிரட்டும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறையட்டும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையட்டும். இந்த புது தொடக்கம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளையும் இன்பங்களையும் அள்ளித்தரட்டும். இன்றைய திருக்குறள் அதிகாரம் குறிப்பறிதல். குறள் 710. நுண்ணியம் என்பார் அழக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற. தெளிவுரை. கூர்மையான அறிவுடையவர் யாம் என்பவர்க்கு அளவுகோலாக திகழ்வது பிறர் கண்ணே அன்றி வேறில்லை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள். ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு வக்ரமாகவும் விளிம்பாகவும், சிம்மத்தில் கேது, தனுசில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் விளிம்பாக. தனுசில் செவ்வாய், சூரியன், சுக்கிரனுடன் இருக்கும் புதன், மிதுனத்தில் விளிம்பாகவும் வக்ரமாகவும் இருக்கும் குருவோடு பரிவர்த்தனை. கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கும் படைப்பாற்றல் மிக்க இளைஞர்களுக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் என்று. அடுத்த முறை வீடு மாறி செல்வது சொந்த வீடாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் இன்று. வீடு கட்ட மாநகராட்சிக்கு அனுப்பியிருந்த கட்டிட வரைவு பிளான் அப்ரூவல் ஆகி வந்ததை பற்றி உங்கள் வீட்டை கட்ட இருக்கும் கான்ட்ராக்ட் நபரை சந்தித்து பேசுவீர்கள் என்று. தோள் கொடுக்கும் உண்மையான நட்பு நிபந்தனையற்ற பாசத்தையும் துன்ப காலத்தில் உதவியையும் வழங்கும். உண்மைதான், இன்று உங்களுக்கு நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். குறுகிய காலத்தில் திறன் மேம்பாடு, கல்வி மற்றும் தொழில் சார்ந்த அறிவை வளர்க்கும்படியாக இருக்கும் பயிற்சி வகுப்புகளில் இன்று கலந்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்து பற்றி பெரியவர்கள் தலையிட்டு பேச நல்ல தீர்ப்பாக அமையும் என்று. குடும்ப இயக்கியவியலில் ஏற்படும் மாற்றங்கள் பரம்பரை சண்டைகளுக்கு ஒரு பொதுவான காரணமாகும். இன்று அப்படித்தான் பரம்பரை தொடர்பான சண்டை ஏற்படக்கூடிய காலம் என்பதால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். வேலை விஷயமாக பிறந்த இடத்திலிருந்து வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டியது பற்றி ஒரு முடிவு எடுத்து அதற்கு ஆயத்தமாவீர்கள் என்று. கற்பனை எல்லாம் விற்பனை ஆவதில்லைதான் என்றாலும் நீங்கள் எழுதிய கதை, கவிதை என ஒவ்வொரு சினிமா பட கம்பெனிக்கு ஏறி இறங்கி முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செய்வீர்கள் என்றும். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உஷ்ண நோய்கள், முடி உதிர்தல், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நகம், நகசுத்தி, தோல் பிரச்சனை, வயிற்றுவலி, மயக்கம், தலை சுற்றல் இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், உணவகம், பால், கொரியர், விடுதி, கடல், உப்பளம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ராம்குமார், ரங்கராஜ், செந்தில்குமார், இளங்கோ, மரகத செல்வி, ஹேமலதா, ராஜகோபால், சரண்யா, பிரியா, ரமேஷ்குமார் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் தக்காளி சாதம், இட்லி, தக்காளி சட்னி, வெல்லம் கொண்ட அரிசி மாவு உருண்டை, பொங்கல், உளுந்து வடை, பால் பாயாசம், இடியாப்பம், தேங்காய்பால், அவியல் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று பச்சை, ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.